ஆனைமுகன் ஆறுமுகன் அம்பிகை பொன்னம்பலவன் ஞானகுரு வாணிபதம் நாடு. சாய் டிவி அன்பர்கள் அனைவருக்கும் சிறந்த நவராத்திரி மற்றும் சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை, விஜயதசமி வாழ்த்துக்கள். திருச்சிற்றம்பலம். சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர்பவது மே சதா. சரஸ்வதி நமஸ்தேஸ்து வீணா புஸ்தகதாரிணி ஹம்சவாகனமாரூடே வித்யாதானம் குருஷ்வமே. ஓம் ஸ்ரீ துர்காலக்ஷ்மி சரஸ்வத்யை நமஹ. நம்முடைய சனாதன தர்மத்தில் கல்வி, செல்வம், வீரம் அப்படிங்கிற மூன்றுமே சக்திகளாக, பெண் தெய்வங்களாக வழிபடப்படுறது. யாதேவி சர்வபூதேஷு வித்யாரூபேண சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமஹா அப்படின்னு வித்யை அப்படிங்கிற கல்வி அம்பாளாக, பரதேவதையாக வணங்கப்படுறாள். அவளே சரஸ்வதி மாதா. யாதேவி சர்வபூதேஷு ஸ்ரீரூபேண சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமஹா அப்படின்னு செல்வம் அப்படிங்கிற தேவதையாக மகாலட்சுமி வழிபடப்படுறா. யாதேவி சர்வபூதேஷு மாத்ருரூபேண சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமஹா அப்படின்னு வீரத்தின் உருவமாக துர்கா அம்பிகை வழிபடப்படுறா. அப்படி துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி அப்படின்னு சொல்லப்படுற அந்த மூன்று சக்திகளுமே பெண் உருவங்களாக, அவையும் படைத்தல், காத்தல், அழித்தல் அப்படின்னு செய்யப்படுற முத்தொழிலையும் செய்கிற இறைவனுக்கு துணையாக, இந்த சக்திகள் எல்லாம் துணையாக இருந்து அனுக்கிரகம் பண்ணுறது. அப்படியாப்பட்ட பிரம்மபத்னியான சரஸ்வதி தேவியுடைய பூஜை, சரஸ்வதி பூஜையாக இந்த நவராத்திரியுடைய 9வது நாள் 4/10/2002 புரட்டாசி மாதம் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, நவமி திதி கூடிய உத்திராட நட்சத்திரம் கூடிய செவ்வாய்க்கிழமை அன்று ரொம்ப விசேஷமாக சரஸ்வதி பூஜையானது கொண்டாடப்படுறது. இன்று காலை 7:30 9 மணிக்குள்ள சரஸ்வதி தேவியை ஆவாகனம் பண்ணி 16 விதமான உபச்சரணங்கள், ஷோடசோபச்சரணம் அப்படின்னு சொல்லப்படுற உபச்சரணங்கள் செய்து வேதோக்தமாக, வேதம் சொல்கிற வழியாக வழிபடணும் அப்படிங்கிறது நம்மளுடைய சனாதன தர்மம் நமக்கு போதித்த வழி. அது வருடா வருடம் இந்த சரஸ்வதி பூஜை அப்படிங்கிறது கல்வி தெய்வமான சரஸ்வதிக்கு நாம் செய்கிற ஒரு பெரிய ஒரு பிரார்த்தனை. யார் அந்த அம்பாள் அப்படின்னா, சரஸ்வதிங்கிறது யார் அப்படின்னா, அவளுக்கு பேர் என்ன அப்படிங்கிற போது கலைமகள் வாணி கலாவதி சாரதா பாரதி பாமகள் நாமகள் சகலகலாவல்லி கல்வி தெய்வம் ஸ்ருதி தேவி வேதமாதா அப்படிங்கிற பல பெயர்கள் அவளுக்கு இருந்தாலும் அவளுக்கு அந்த பாரதி அப்படிங்கிற பெயர், இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா மிக பிரகாசமான, ஒளிமயமான அப்படின்னு அந்த பெயர் அவளுக்கு. ஒளிமயமானவள் அப்படிங்கிற பெயர் தான் பாரதி. கங்கா, யமுனா, சரஸ்வதி அப்படின்னு சொல்லப்படுற 3 நதிகள் அந்த திரிவேணி சங்கமத்தில் ஒன்றாக கலக்கிறதாக சொல்கிறா. அதில் இந்த சரஸ்வதி அப்படிங்கிற நதியானவள் எப்படி இருக்கா அப்படின்னா, அதாவது யாராலையும் பார்க்க முடியாதவளாக, கண்ணுக்கு தெரியாதவளாக அங்கு கலக்கிறாள் அப்படின்னு சொல்லப்படுறது. நம்முடைய சனாதன தர்மம் இப்படி சொல்கிறது. அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, அந்த கல்வி அப்படிங்கிற பிரகாசத்தை, அந்த தெய்வத்தை நம்ம கண்ணால் பார்க்க முடியாது. ஒருத்தருடைய கல்வி செல்வத்தை நம்மளுடைய கண்ணால் பார்த்து இதுதான் அப்படின்னு ஒரு யாராலையும் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட பேர் அருள்
பெற்றவர்கள். அவா இருக்கிற தேசம் அப்படிங்கிறதுனால இந்த தேசத்துக்கு கல்வியாளர்கள் ஞானம் பெற்றவர்கள் இருந்த தேசம் அப்படிங்கிறதுனால இந்த தேசத்துக்கு என்ன பெயர் அப்படின்னா ஒளிமிகுந்த தேசம். பாரதம் அப்படிங்கிற பெயர் இந்த சரஸ்வதி தேவியுடைய பெயராலையும் வந்ததுன்னு சொல்லப்படுறது. அப்படி மலைமகள், அலைமகள், கலைமகள் அப்படின்னு அது கலைமகளான சாரதா தேவியுடைய பெருமையை பாரதியார் ஆச்சரியமான ஒரு பாடலால் பாடுறார். வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள், வீணை செய்யும் ஒலியில் இருப்பாள், கொள்ளை இன்பம் குலவு கவிதை கூறு பாவலர் உள்ளத்திருப்பாள். வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள், வீணை செய்யும் ஒலியில் இருப்பாள். வீணையுடைய நாதத்துக்குள்ளே இருக்கிற அம்பிகை எப்படி காட்சி கொடுக்குறா அப்படின்னா வெள்ளை தாமரையில் உட்கார்ந்துட்டுருக்கா. கொள்ளை இன்பம் குலவு கவிதை கூறு பாவலர் உள்ளத்திருப்பாள். நம்மளுடைய மனசையெல்லாம் கொள்ளை கொள்ளும் இன்பத்தை கொடுக்கிற அந்த பாடல்கள், அந்த பாடல்களையெல்லாம் பாடும் அந்த பெரிய பாவலர்கள் அப்படின்னு சொல்லப்படுற அவளுடைய நாவில் இருக்கிறவள், அவளுடைய உள்ளத்திலிருந்து நாவில் வெளிப்படுறாள். உள்ளதாம் பொருள் தேடி உணர்ந்தே ஓதும் வேதத்தின் உள்ளின்று ஒளிர்வாள். வேதம் அப்படிங்கிற மந்திரத்துடைய உள்ள இருக்காளாம் வேத மாதாவான சரஸ்வதி. கள்ளமற்ற முனிவர்கள் கூறும் கருணை வாசகத்து உள்பொருளாவாள். அகஸ்தியர் முதலிய சப்த ரிஷிகள் சொல்கிற வாக்கியத்துக்குள்ளே இருக்காள். அப்படி வேதத்துக்குள்ளேயும் இருக்கிறவர்கள், முனிவர்களுடைய வாக்கிலையும் இருக்கிறவர். மாதர் தீங்குரல் பாட்டில் இருப்பாள், மக்கள் பேசும் மழலையில் உள்ளாள், கீதம் பாடும் குயிலின் குரலை கிளியின் நாவை இருப்பிடம் கொண்டாள். பாரதியாருடைய வாக்கு எப்படி இருக்குது அப்படின்னா சாரதா தேவியாரை வர்ணிக்கிற போது, சரஸ்வதியான அம்பிகையை வர்ணிக்கிற போது அந்த அம்பாள் குயிலின் கீதத்துக்குள்ளே இருக்கா, கிளியின் குரலுக்குள்ளே இருக்கா. கிளி ஓசையும் குயில் ஓசையும் எப்படி இனிமையாக இருக்கோ அந்த இனிமைக்குள்ளே இருக்கிறவளாக இருக்காள். கோதகன்ற தொழிலுடைத்தாகி குலவு சித்திரம் கோபுரம் கோயில், ஈதனைத்தின் எழிலை உடைத்தால் ஈதனைத்தின் எழிலிடையுற்றாள், இன்பமே வடிவாகிடப் பெற்றாள். கலை தெய்வமான சரஸ்வதி எப்படி இருக்கா அப்படின்னா எங்கெல்லாம் அழகான சித்திரங்களை பார்க்குறோமோ, எங்கெல்லாம் கோபுரத்தின் சிற்பங்களை பார்க்குறோமோ, எங்கெல்லாம் இதுக்கு இணையான கட்டிட நிர்மாணம் இல்லை அப்படின்னு பார்க்குறோமோ அதுக்குள்ளேலாம் அந்த சாரதாம்பிகை அப்படின்னு சொல்லப்படுற சரஸ்வதி தேவி இருக்கா. அந்த சரஸ்வதி கலை பொருள் ஞானத்துடைய வடிவமாக இருந்து அனுகிரகம் பண்ணுற தேவி அப்படின்னு சொல்லி எல்லா வித்யைக்கும் எல்லா கல்விக்கும் தலைவி அவள்தான் அப்படின்னு ஞான வடிவான அம்பிகை. அவள் யார் அப்படின்னா பேரே என்ன அப்படின்னா சரஸ்வதி. அப்படின்னா என்ன அப்படின்னா சரஸ் அப்படின்னா நீர்நிலை, நீர்நிலையில் இருப்பவள், நீர் பிரவாகமாக இருக்கிறவள். அப்படின்னா என்ன அப்படின்னா கல்வி அப்படிங்கிறது தேங்கி நிற்காது. கல்வி எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும். படித்தவர்கள் அந்த கல்வியை யார் கல்வியை தேடுறாளோ அவளுக்கு அதை பயிற்சி வைக்கணும், பயிற்று வைக்கணும். அதுபோல் கல்வி ஒரு இடத்துல நிற்காது. நல்லா படித்தவர் என்ன பண்ணுவார்னா அப்புறம் இன்னொரு ஒரு 4 ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுப்பார், 4 சிஷ்யர்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். அந்த வித்யை இந்த உலகத்துக்கு பயன்படணும். அதுபோல் சரஸில் இருக்கிற நதியை, அதாவது நீரானது எப்படி அப்படி பள்ளம் நோக்கி பாயிறதோ அதுபோல் ரொம்ப அடக்கத்தோடு இருக்கிற மாணாக்கனுக்கு குருநாதர் அந்த கல்வியை கொடுக்கிறார். அப்படியாப்பட்ட கல்வியாக காட்சி கொடுக்கிற சாரதாம்பிகை சரஸ்வதி தேவி ஒளிவடிவாகி
அஞ்ஞான இருளை நீக்குபவள். அந்த சரஸ்வதி பேரில் ஒரு ராகமே இருக்கு. அப்படி இந்த அம்பிகையை யார் யார் வழிபடுறா அப்படின்னா சமயங்கடந்த தெய்வமாக இருக்கா. சரஸ்வதி தேவியை இந்து மதத்தில் சனாதன தர்மத்தில் இருக்கிற நம்ம தான் வழிபடுறோமா அப்படின்னா நம்மளுடைய கிளை மதங்களால் ஆன பௌத்தம் சமணம் முதலிய மதங்களில் இருக்கிற பெரிய அறிஞர்களும் படிப்பாளிகளும் இந்த சரஸ்வதி கடாட்சம் வேணும், அந்த கடாட்சம் இருந்தால்தான் எதையும் பேச முடியும், எதையும் சொல்ல முடியும், எதையும் கிரகிச்சிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சமயங்கடந்த தெய்வமாக இருக்கிற சரஸ்வதியுடைய மகிமையில் தெரிஞ்சுக்கிறோம். அவளுடைய உருவத்தை நம்மளுடைய அழகான சனாதன தர்மத்தில் இருக்கிற ஒரு தியான ஸ்லோகத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்லோகம்தான். யா குந்தேந்து துஷாரஹாரதவளா யா சுப்ரவஸ்திராவிருதா யா வீணாவர தண்ட மண்டிதகரா யா ஸ்வேத பத்மாசனா யா பிரம்மா அச்சுத சங்கர பிரபுதிபிகி தேவை சதா வந்திதா சாமாம்பாது சரஸ்வதீம் பகவதீம் நிஷேஷஜாட்யாபகா அப்படிங்கிற ஸ்லோகம் சின்ன குழந்தையிலேருந்து பெரியவா வரைக்கும் தியான ஸ்லோகமாக தெரியும். யாருடைய முகமானது குந்தமலர் போலவும் ஒரு முத்துடைய பிரகாசம் போலவும் பிரகாசிக்கிறதோ, யாகுந்தேந்து துஷாரஹாரதவளா யா சுப்ர வஸ்திராவிரதா, பளிங்கு போல காட்சி கொடுக்குற அம்பிகை வெள்ளையான ஒரு வஸ்திரத்தை அணிந்து கொண்டு யா வீணாவர தண்ட மண்டிதகரா, கையிலே வீணை வைத்து கொண்டு, சரஸ்வதி அப்படிங்கிற அந்த மாதாவுடைய வேத மாதாவுடைய உருவம் எப்படியாப்பட்டது அப்படின்னா கையில் வீணை தாங்கிய உருவம். யா வீணாவர தண்ட மண்டிதகர யா ஸ்வேத பத்மாசனா, அழகான அன்னபட்சி மேலே பத்மாசனஸ்தில் பத்மாசனம் அப்படிங்கிற ஆசனம் போட்டு அமர்ந்து கொண்டு இருக்காளாம். யா பிரம்மா அச்சுத சங்கர பிரபிருதிபிகி தேவை சதா வந்திதா, பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் அப்படின்னு சொல்லப்படுற முத்தொழிலும் செய்கிற தெய்வங்களால் வணங்கப்படுறவள், தேவர்களால் வணங்கப்படுறவள். எப்படி அப்படின்னா நித்தியம் எல்லாரும் என்ன வேணும்னு பிரார்த்திக்கிறா அப்படின்னா சரஸ்வதி கடாட்சம் வேணும். சரஸ்வதி கடாட்சம் இருந்தால்தான் எதையும் கிரகிக்க முடியும், எதையும் மனசில் வச்சுக்க முடியும், அதாவது தேக்கி வச்சுக்க முடியும். நினைவாற்றல், அப்புறம் அந்த நினைவாற்றலை கொண்டு மீண்டும் சொல்லணும். அதை இந்த மூணும் செய்ய முடியும் எதால் அப்படின்னா சரஸ்வதி கடாட்சத்தால். அப்படியாப்பட்ட சாமாம்பாது, அப்படியாப்பட்ட அம்பாள் பகவதி, பகவதியாக இருந்து அனுக்கிரகம் பண்ணுற தாய். நிசேஷஜாட்யாபகா, மந்தத்தன்மை, அதாவது புத்தி இல்லாத தன்மை, கிரகிக்கிற சக்தி இல்லாத தன்மை உடையவாளுடைய அந்த மந்தத்தன்மையை யாரை வணங்கினால் அந்த மந்தத்தன்மை கொஞ்சம் கூட மிச்சமில்லாமல் துடைக்கப்படுமோ அப்படியாப்பட்ட சரஸ்வதியை மனசில் தியானம் பண்ணுறோம் அப்படின்னு. மந்தத்தன்மையானது சரஸ்வதி தேவியை நினைத்த மாத்திரத்தில் நீங்கும் அப்படிங்கிறத இந்த தியான ஸ்லோகம் நமக்கு சொல்கிறது. அப்படியாப்பட்ட அம்பிகையை 4/10/2022 அன்னைக்கு நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய இல்லத்திலையும் இல்லத்தை நல்லா அலங்கரித்து கோலம் போட்டு 5 முக விளக்கேற்றி, சாரதாம்பிகை அப்படிங்கிற அம்பிகை எப்படி உருவத்தில் இருக்கா அப்படின்னா நம்ம இல்லத்தில் சித்திரப்படமாக இருப்பா, நம்ம கொலுவில் வச்சுருக்கிற அழகான கொலு பொம்மையாக இருப்பா, அல்லது எப்படி அப்படின்னா எல்லார் இல்லத்திலையும் அவா வீட்டில் இருக்கிற கிரந்தங்கள் அப்படின்னு சொல்லப்படுற உயர்ந்த புஸ்தகங்கள், அவளுடைய தொழில் ரீதியான புத்தகங்கள், அவர்களெல்லாம் பாராயணம் பண்ணுற இதிகாசங்களாக ரூபத்தில் இருக்கிற புஸ்தகங்கள், பகவத்கீதை ரூபமாக இருக்கிறது. இந்த புஸ்தகங்களை எல்லாம் அடுக்கி வைத்து அலங்காரம் செய்து புஷ்பங்களால் அலங்கரித்து சாரதா தேவி அப்படின்னு சொல்லப்படுற சரஸ்வதியுடைய 108 நாமாக்களுடைய அந்த
அஷ்டோத்தரத்தினால் அர்ச்சனை பண்ணி தூபம் ஏற்றி வைத்து தீபம் ஏற்றி வைத்து அந்த சாரதா தேவியான சரஸ்வதி தேவிக்கு என்னது பிரியம் அப்படின்னா எல்லா பழங்களும் நைவேத்தியம் பண்ணலாம். அதில் ரொம்ப பிரியமான பழம் என்ன பழம் அப்படின்னா நாவல் பழம். நாவன்மையை கொடுக்குற சாரதா தேவியான சரஸ்வதிக்கு நாவல் பழத்தால் நைவேத்தியம் பண்ணுறது ரொம்ப உத்தமம் அப்படின்னு சொல்லப்படுறது. அந்த ஜம்பூ பலம் அப்படிங்கிற பழத்து மேலே அந்த சாரதா தேவிக்கு அவ்வளவு பிரியமாக. அதனால் அந்த சரஸ்வதி அம்பிகைக்கு நாவல் பழத்தை கொண்டு நைவேத்தியம் செய்து இந்த அம்பிகையுடைய திருவடியை வணங்கி சரஸ்வதி நமஸ்துபியம் அப்படின்னு, சரஸ்வதி நமஸ்துபியம் அப்படின்னா சரஸ்வதி அம்பிகையே உன்னைய திருவடியை வணங்குறேன், வரதே காமரூபிணி. அந்த அம்பிகை இருக்கிற இடம் எந்த இடம் அப்படின்னா காஷ்மீரம் அப்படிங்கிற தேசத்தில் இருக்கிறவளாகும். அவள் என்ன பண்ணுறா அப்படின்னா விருப்பங்கள், நல்ல விருப்பங்களை அனுகிரகம் பண்ணுறதுனால வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி அப்படின்னு நல்ல ஞானத்தை பெறணும், புதுசாக வித்தியைகளை எல்லாம் நான் கற்றுக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி சித்திர் பவதுமே சதா அப்படின்னு அந்த சித்தியை என்றும் எனக்கு அருளி எனக்கு நல்லருள் புரியணும் அப்படின்னு அந்த அம்பாளை பிரார்த்தனை பண்ணணும். சாரதா தேவி அப்படின்னு சொல்லப்படுற அந்த சரஸ்வதி தேவியுடைய அனுகிரகம் எப்படியாப்பட்டது அப்படிங்கிறத நம்ம தமிழ்நாட்டில் அவதாரம் பண்ணி ஸ்ரீவைகுண்டம் அப்படிங்கிற ஊரில் அவதாரம் பண்ண 5 வயது வரைக்கும் பேசாமல் இருந்து திருச்செந்தூர் முருகனுடைய அருளால் பேச்சு வன்மை பெற்ற குமரகுருபரருடைய சரித்திரத்தில் சரஸ்வதி தேவியுடைய அனுகிரகத்தை நம்ம தெளிவாக பார்க்குறோம். அடியாருடைய சரித்திரத்தில் அம்பிகையுடைய அனுகிரகம் அருள் தெரியறது. சகலகலாவல்லி மாலை அப்படிங்கிற ஒரு மாலையை அவர் வாக்கால் பாடியிருக்கார். சகலகலாவல்லியான சரஸ்வதியுடைய மகிமையை அந்த சகலகலாவல்லி மாலை அப்படிங்கிற பாடல் தெளிவாக சொல்கிறது. வெண்டாமரை கன்றி நின் பாதந்தாங்கவென் வெள்ளை உள்ளந்தந்தாமரைக்கு தகாது கொலோ சகமேழும் அழித்து உண்டானும் உறங்க ஒழித்தான் பித்தாக உண்டாக்கும் வண்ணம் கண்டான் சுவைகொள் கரும்பே சகல கலாவல்லியே. பிரம்மாவும் விஷ்ணுவும் ருத்ரனும் அவா எல்லாரும் உன்னுடைய திருவடியை வணங்கி உன்னுடைய அனுகிரகத்தை பெற்று அந்த அனுகிரகத்தினால முத்தொழிலும் செய்கிறார்கள் அம்பிகையே. அப்படி சுவைகொள் கரும்பே, கரும்பு ரொம்ப இனிக்கும், கரும்புடைய சாறு இனிக்கும். அதுபோல் உன்னுடைய திருவடி தாமரை அப்படிங்கிறது எங்கே இருக்கணும் அப்படின்னா என் ஹிருதயத்துக்குள்ளே இருக்கணும், வாசம் வரணும். அம்மா என் ஹிருதயத்துக்குள்ளே வா அப்படின்னு அவர் பிரார்த்தனை பண்ணது எங்கே அப்படின்னா காசி க்ஷேத்திரத்தில். காசிக்கு இவருடைய குரு குமரகுருபருடைய குரு என்ன பண்ணார் அப்படின்னா நீ இந்த நாட்டில் இருக்கிறது போதும். அதாவது எந்த நூற்றாண்டில் அப்படின்னா 15ஆம் நூற்றாண்டில் இறுதியில், 15ஆம் நூற்றாண்டு இறுதியில் இன்றைக்கி என்ன இருந்தது அப்படின்னா காசி விஸ்வநாதர் கோவிலெல்லாம் அடைக்கப்பட்டது. காசியில் பல ஆலயங்கள் எல்லாம் ஒரு அங்கே இருக்கிற ஒரு பாதுஷாவுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்தது. பக்தர்கள் எல்லாம் சுதந்திரமாக போய் தரிசனம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. அப்போது இந்த குருநாதர் அவருடைய குமரகுருபரருடைய குருநாதர் இங்கிருந்து சொல்கிறார், முருகனுடைய அருளால் பேச்சுவன்மை பெற்று முருகனை பற்றி பாடி மீனாட்சி பிள்ளைத்தமிழ் பாடின உனக்கு ஒரு வேலை கொடுக்குறேன் பார். குருவுடைய உத்தரவை இவர் சிஷ்யன் பணிவாக கேட்குறார், நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. நீ இங்கேருந்து நேராக காசிக்கு போன்னு அனுப்பிச்சார். காசிக்கு போய் அங்கே இருக்கிற கோவில் எல்லாம் உன்னுடைய திறந்து விடணும், அத்தனையும் எல்லா கோவிலையும் திறந்து விடணும். பக்தர்கள் எல்லாம் சுதந்திரமாக போய் அம்பாளை போய் தரிசனம் பண்ணணும், விசாலாட்சியை தரிசனம் பண்ணணும், விஸ்வநாதரை தரிசனம் பண்ணணும், அன்னபூர்ணியை தரிசனம் பண்ணணும். நம்மளுடைய சனாதன தர்மத்தில் இருக்கிற பக்தர்கள் எல்லாம் காசியில் சுதந்திரமாக எல்லா இடத்துக்கும் போகிற மாதிரி ஒரு அனுகிரகத்தை அங்கே இருக்கிற அம்பாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணி நீ செய்யணும்னு அனுப்பி வச்சார். இங்கேருந்து போனவருக்கு அங்கே என்ன போய் பார்த்தா எல்லாம் அதிர்ச்சியாக இருந்தது. இவர் என்ன சொன்னாரோ அதெல்லாம் அங்கே இருக்குது. எல்லா கோவிலும் பூட்டப்பட்டிருக்கு.
அவளுடைய அனுமதி இருந்தால் தான் கோவிலை திறப்பா. அப்படி ஒரு நிலைமை. ஆனால் இதை அந்த பாதுஷாட்ட சொல்லி பேசுகிறதுக்கு உள்ள தைரியம் அங்கே இருக்கிற வாழ்கிட்ட இல்லை. அவள்லாம் என்ன சொல்கிறா அப்படின்னா, ஒரு பெரிய அவதார புருஷர் வந்தால் தான் அதான் பண்ண முடியும். இவர் வந்திருக்கார் தெற்கு பக்கத்துலேருந்து, நம்மளுடைய தமிழ்நாட்டிலேருந்து அங்கே போயிருக்கார். அவர் சொல்கிறார், நான் போகிறேன், என் குருநாதர் அனுப்பிச்சிருக்கார், என் குரு என்ன சொல்லியிருக்காரோ அதை கேட்டு நான் இங்கே வந்திருக்கேன். என் குருநாதர் என்னை அனுப்பிச்சிருக்காருன்னா என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவருடைய அனுகிரகத்தினால நான் அந்த பாதுஷாட்ட பேசி இந்த கோவிலெல்லாம் திறக்க வைக்கிறேன் அப்படின்னு போயிட்டார் அங்கே. அவள்லாம் சொல்கிறா, பாதுஷாவை போய் பார்க்க முடியுமா? அவன் நீங்கள் சொல்கிறது அவருக்கு தெரியுமா, கேட்குமா? ஆனால் அவருக்கு இந்துஸ்தானிங்கிற மொழி மட்டும்தான் தெரியும், உங்களுக்கு தமிழும் வடமொழியும் தெரியும், இதெல்லாம் அவர் புரிஞ்சுப்பாரா அப்படின்னா, அம்பாளுடைய அனுகிரகம் இருந்தால் நான் எந்த மொழியில் பேசினாலும் அவருக்கு புரியும் அப்படின்னு சொல்லி இவர் அந்த அம்பாளை பிரார்த்தனை பண்ணுறார். நாடும் பொருட்சுவை சொற்சுவை தோய்தர நாற்கவி பாடும் பணியிற் பணித்தருள்வாய் பங்கையாசனத்தில் கூடும் பசும் பொற்கொடியே கனதனக்குன்று மைம்பார் காடும் சுமக்கும் கரும்பே சகலகலாவல்லியே. சகலகலாவல்லியான சரஸ்வதியே, நாடும் பொருட்சுவை சொற்சுவை தோய்தர நார் பாடும் பணியிற் பணித்தருள்வாய். நான் என்ன பேசினாலும் அது எல்லாருக்கும் புரியணும், அதுபோல் எனக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறார். சொற் விற்பனமும் அவதானமும் கவி சொல்ல வல்ல நல் வித்தையும் தந்து அடிமை கொள்வாய். அப்படி நான் அவள் என்ன சொல்கிறாளோ அதை நான் புரிஞ்சுக்கணும், அந்த மாதிரி அனுகிரகத்தை பண்ணணும். நீ நளினாசனத்தில் செவ்வி கரிதென்றொரு கால் அமுதஞ்சிதையாமை நல்கும் கல்வி பெருஞ்செல்வப் பேரே சகல கலாவல்லியே. அப்படி அவர் சொன்னதும் எனக்கு புரியணும், நான் சொல்கிறதும் அவருக்கு புரியணும், அப்படி ஒரு ஞானத்தை நீ எனக்கு கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்ண. மண் கண்ட வெண்குடை கீழாக மேற்பட்ட மன்னரும் என் பண்கண்டள விற்பணியச் செய்வாய் படைப்போன் முதலாம் விண்கண்ட தெய்வம் பல்கோடி உண்டேனும் விளம்பினும் உன்போல் கண்கண்ட தெய்வமுளதோ சகல கலாவல்லியே அப்படின்னு, உன்போல கண்கண்ட தெய்வம் உண்டோ அம்பிகையே, ஞான பெருங்கடலே உன் அருள் எனக்கு வேணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ண. அம்பாளுடைய அனுகிரகத்தினால சிங்கம் வந்தது. அந்த சிங்கத்து மேலே ஏறி உட்கார சொன்ன அம்பாள் அசரீரியாக அந்த சிங்கத்து மேலே உட்காந்து நேராக போனார். அந்த பாதுஷாவை அவருடைய சன்னிதானத்தில் போய் பார்த்தார். அந்த பாதுஷா அவருடைய சிங்காசனத்து மேலே உட்காந்துருக்கார். இவர் குமரகுருபர் என்ன அப்படின்னா, சிங்கத்து மேலேயே உட்காந்து போய் இவர் பேசுகிறதெல்லாம் அவருக்கு புரியுறது, அவர் பேசுகிறதெல்லாம் இவருக்கு புரியுறது. நம்மளுடைய சனாதன தர்மத்தில் நம்முடைய தர்மத்துடைய உண்மையான உயர்ந்த கோட்பாடுகளை எல்லாம் அவருக்கு போதித்து, ஆலயங்கள் மூடப்படக்கூடாது, ஆலயங்கள் எல்லாம் திறந்து விட வேண்டும் அப்படிங்கிறத சொல்லி எல்லா ஆலயங்களையும் திறக்க வைத்து, இன்றைக்கி காசியில் இவ்வளவு பெரிய கோவில், இவ்வளவு பெரிய வழிபாடு இதெல்லாம் நடக்கிறதுனா அதுக்கு காரணம் யார் அப்படின்னா இந்த குமரகுருபரர் அப்படிங்கிறவர். அப்படியாப்பட்டவர் சரஸ்வதியோட பரம கிருபையோட காசியில் நமக்கு இந்த சகலகலாவல்லி மாலை அப்படிங்கிற இந்த மாலையை அனுகிரகம் செய்து அம்பாளுடைய பரிபூர்ணம் நமக்கு கிருபை நமக்கு எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்லோகங்களை எல்லாம் சொல்லி பாடியிருக்கார். அந்த பாடல்கள் எல்லாம் நமக்கு பெரிய பொக்கிஷமாக கிடைக்கிறது. கல்வி செல்வமும் கல்வி தெய்வமான சரஸ்வதியின் அருள் வேணும் அப்படிங்கிறவா எல்லாரும் இனிமையான குரலில் அன்று அந்த தேவியின் முன் அமர்ந்து அழகான குரலில் பாடலாம். பாட முடியாதவர்கள் அந்த பாடலெல்லாம் கேட்டு ஸ்தோத்திரங்கள் செய்து அவளை துதித்து பேரருள் பெற்று வாக்சித்தி பெறணும். வாக்சித்தினா என்ன அப்படின்னா நம்ம சொல் வன்மை அதெல்லாம் அந்த அம்பாளுடைய கிருபையால் கிடைக்கும். அப்படி கல்வியில் நல்லா வரணும் அப்படிங்கிற குழந்தைகள் எல்லாம் சரஸ்வதி பூஜையில் கலந்துண்டு அவளுடைய அனுகிரகத்தை பரிபூர்ணமாக பெற்று தொழில் செய்பவர்கள்லாம் அந்த தொழிலை மேம்பட்டு வரணும். எல்லாருக்கும் உயர்வை தரணும். அந்த தொழில் உயர்வையும் கொடுக்குற அந்த ஞான பெருங்கடலான சரஸ்வதி தேவியோடைய அனுகிரகத்தை பரிபூர்ணமாக நாம் எல்லோரும் பெறுவோம் என்று அவருடைய திருவடிகளை பிரார்த்திப்போம். திருச்சிற்றம்பலம்.